We may be indoctrinated by being constantly told by others that a particular method is more effective, as a result of which, if we accept and adopt it, then it is changed by indoctrination. So, change by indoctrination கான்ஸ்டண்ட்டாக ஒரு இதை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம், ஒரு டாப்பிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை அக்செப்ட் பண்ணுவோம், அதோடைய அடாப்ட் பண்ணியும் இருப்போம். அதுக்கு பேர் தான் இன்டாக்ட்ரினேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் அவர் கொலீக்ஸ் ஹூ ஹேஸ் been abroad talks often about a new method he has observed in the foreign country, believing that it may be a better method even though we may not actually feel the need for changing. But what we now follow may go in for the new method. Then it is a case of change in by indoctrination. Indoctrination போது உங்களோட கொலீக்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே வெளிநாட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்சர்வ் பண்ண ஃபாரின் மெத்தடை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப நம்ம மெத்தடை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட இது இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட ஸ்டடீஸை அப்படிங்கிற போது அந்த சேஞ்சஸை நம்ம போக போக நாமளும் அந்த நியூ மெத்தடை நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் பை இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னு. coercive change அப்படின்னும் போது here the change is brought about by coercion or compulsion. ஒரு கட்டாயத்தினால் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் coercive change அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், a higher authority is in the education department may issue an order to all school teachers to follow certain changes in the curriculum, due to which teachers are forced to follow the same. ஸோ சில கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி இதை நீங்கள் படித்தே ஆகணும், இதை நீங்கள் செஞ்சே ஆகணும், இந்த கரிக்குலம் சேஞ்சை அப்படின்னு சொல்லி ஹையர் அத்தாரிட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது சர்க்குலர் வந்து இல்லை ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க வந்து கரிக்குலம் சேஞ்சஸ் சர்டன் சேஞ்சஸை வந்து அவங்க நடத்தியே ஆகணும். ஏன்னா அவங்க ஏன்னா அத்தாரிட்டி சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் அதை செய்கிறாங்க. அதுக்கு பேர் தான் coercive change. Often we have changes brought about this way, and the change so brought about is gradually dropped when coercion or compulsion ceases to be. ஆஃபன் இது நடக்கும் இல்லையா, ஏன்னா சில பேர் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, இதை கொண்டு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வேணாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அத்தாரிட்டி அவங்க காமிக்க தான் முடியும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன ஆகும்னா கம்பல்ஷனில் கிராஜுவலாக வந்து தேவையில்லாதது போயிடும், தேவை இருக்கிறது கண்டினியூ பண்ணுவாங்க. டெக்னோக்ராட்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுக்கு பேர் என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு வர்றது, அதில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த மாற்றங்கள் எல்லாமே இதனால் கரிக்குலம் சேஞ்ச் இருக்கிறதுனால. அப்போ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸஸ் ஆஸ் தே ஆர் made available to teachers as a result of advancement in science and technology. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட்டுடைய தேவைகள் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டீச் பண்ணுறோம் இல்லையா. த கண்ட்ரி சைட் கிளாஸ் ரூம், எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் பை யூஜிசி த்ரூ எஜுகேஷனல் சேட்டலைட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெக்னோக்ராட்டிக் சேஞ்ச். டெக்னோக்ராட்டிக் சேஞ்சுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள். அதில் பார்த்திங்கன்னா சில கண்ட்ரி சைட் கிளாஸ் ரூம்ஸில் எஜுகேஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்றது யூஜிசியோடைய சேட்டலைட் எஜுகேஷன் சேட்டலைட் அது மூலியமாக நமக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க இல்லையா. அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு, அதனால டெக்னிக்கல் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ட்ராக்ஷனல் சேஞ்சஸ் is the result of interaction with someone who is participating in new method or curriculum. ஒரு புது மெத்தடோடையோ ஒரு புது கரிக்குலத்தோடையோ சில அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு பேர் இன்ட்ராக்ஷனல். ஓகே, கரிக்குலமோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், யூ விசிட் அ ஸ்கூல், ஒரு ஸ்கூலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க, சே த ஸ்கூல் அட் ரிஷி வேலி வேர் அ டிஃப்ரெண்ட் கரிக்குலம்.
ஒரு நாட்டுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறீங்க, ரிஷி வேலின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான கரிக்குலமை நீங்கள் பார்க்குறீங்க, டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்க்குறீங்க is being followed. You discuss with the people there. அங்கேயே நீங்கள் வந்து இருக்கிறவங்களோட கலந்து உரையாடுங்க. அப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அது அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குது, ஆக்சுவலான ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது, அண்ட் கன்வைன்ஸ்ட் ஆஃப் த குட் ஆஃப் இட். அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கோங்க, அதை நம்மளோட இதில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைங்க. தென் யூ கம் பேக் டு யுவர் ஸ்கூல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு திரும்ப வாங்க. அண்ட் சேஞ்ச் ஓவர் டு தட் மெத்தட். அந்த மெத்தடுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. யூ மே ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அன் இன் சர்வீஸ் எஜுகேஷன் கோர்ஸ் டூ. உங்களுடைய அனுபவங்கள், இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய சர்வீஸ்லேயும் வந்திருக்கலாம். நீங்கள் டீச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், அங்கே கூட அது வந்திருக்கலாம். அடுத்தது கியூமுலேட்டிவ் சேஞ்சஸ். கியூமுலேட்டிவ் சேஞ்சஸுங்கிறது இஸ் த ஒன் brought about gradually over a period of time. ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ளார கொண்டு வரது தான். இந்த டேட்டுக்குள்ளே, இந்த டைம்குள்ளார முடிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கியூமுலேட்டிவ், அந்த பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் அந்த கியூமுலேட்டிவ் சேஞ்சஸ். மேக்கிங் ஸ்மால் சேஞ்சஸ் நவ் அண்ட் தென். சின்ன சின்ன சேஞ்சஸை இப்போயும் அப்புறமும் செய்கிறது தான். அடுத்தது நேச்சுரல் சேஞ்சஸ். நேச்சுரல் சேஞ்சஸ் என்ன? இஸ் தட் விச் occurs without any effort by those who implement it. Here, teachers spontaneously accept the curricular changes and put them into practice. சில நேச்சுரல் சேஞ்சஸும் நடக்கும். சில நேரம் அவங்க எந்த எஃபர்ட்டுமே எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கரிக்குலமை பார்ப்பாங்க, அந்த கரிக்குலர் ஸ்பான்டேனியஸாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க, அதை ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் கரிக்குலம் சேஞ்ச். கரிக்குலம் சேஞ்சோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஸ்டேஜஸ் இருக்கான். என்னென்ன? பர்சீவிங் த நீட் ஃபார் சேஞ்ச். நீட் ஃபார் சேஞ்சுங்கிறத எப்படி பர்சீவ் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, பிளானிங் ஃபார் தி சேஞ்ச், இனிஷியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அது இனிஷியலைசிங், இன்ஸ்டிடியூஷனலைசிங் த சேஞ்ச்டு கரிக்குலம். இது எல்லாமே வந்து ஸ்டேஜஸ். பர்சீவிங் த நீட் ஃபார் சேஞ்ச் அப்படின்னா என்ன? Those who want to bring about change in the curriculum should perceive the need for it. If the need for change is not recognized, one would be satisfied with what is obtained and deceive himself by believing that everything is all right. இந்த யாருக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் வேணும் இந்த கரிக்குலமில் அப்படின்னா அதனுடைய தேவையையும் அவங்க வந்து பர்சீவ் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நீடு இருக்குது, ஒரு தேவை இருக்குது, இதில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க, அவங்கள நம்பிக்குவாங்க. ஓகே, நம்ம இந்த சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்களே நம்பி அவங்க ஏமாந்துக்குவாங்க அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, டிசீவ் ஹிம்செல்ஃப். அவங்களே ஏமாற்றிக்குவாங்க. திஸ் ரெக்கக்னிஷன் ஆஃப் த நீட் ஃபார் சேஞ்ச் மே பி by an individual or a group of people or by the entire society itself. இந்த அங்கீகாரம்ன்றது, இந்த தேவை என்றது, ஒரு சேஞ்சுன்றது அது ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாகவும் இருக்கலாம், இல்லை சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்கலாம், இல்லை மொத்த சமுதாயம் கூட அப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான். பிளானிங் ஃபார் த சேஞ்சுக்கான பிளானிங் அப்படின்னா the need for the curriculum change is realized. இந்த கரிக்குலம் சேஞ்சுங்கிறது தேவைங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் வி பிகம் அவேர் தட் சம் ஆஃப் த ஃபெல்ட் நீட்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் த ப்ரெசன்ட் கரிக்குலம். ஸோ பிளானிங் ஃபார் சேஞ்ச் டு சாட்டிஸ்ஃபை த அன்அக்கம்ப்ளிஷ் நீட்ஸ் இன் த செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதை புரிய வைக்கணும், எதை அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த கரிக்குலமில் இதில் இவ்வளோ தேவைகள் இருக்குது, இது எல்லாமே தேவையில்லாததும் நாட் சாட்டிஸ்ஃபைடு கரிக்குலமும் இருக்குது இந்த ப்ரெசண்ட்டில், அதை நம்ம எடுத்துடலாம். அப்போ எது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம செகண்ட் ஸ்டேஜாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு டாப்பிக்கை, ஒரு தேவையை அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அப்போ அவங்க அந்த கரிக்குலம் சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பிளானிங் இம்ப்ளைஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் அ சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் தட் we now face. பிளானிங்கிறது எதை இருக்குது எப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வருது, அதை இப்போ கரண்ட்டாக நம்மளோட கோவிட் அப்படின்னு வந்துச்சு. அப்போ அது கரெக்டான என்ன சொல்யூஷனை நம்ம கொடுத்தா வந்து ஆன்லைன் கோச்சிங்கிறத கொண்டு வந்தாங்க இல்லையா.
அது மாதிரி ப்ரெசண்ட்டில் என்ன வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ரெசண்ட்டுக்கு ஆன ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷனாக நம்மளுடைய பிளானிங்கிறது இருக்கணும். த பிளான் வில் டேக் இன் டு அக்கௌண்ட் த ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ், டிசைட் ஆன் த கண்டிஷன்ஸ் தட் வி வாண்ட் டு பி இன் அண்ட் தென் ஐடென்டிஃபை த கேப் பிட்வீன் த டூ. நம்ம ப்ராப்ளம் என்ன, ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணி அதை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துட்டு இதுக்கும் இதுக்கும் என்ன இடைவெளி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம கொடுத்தோன்னா அந்த கேப்பை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அடைச்சிடலாம். பிரிட்ஜ் த கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. செலக்ட் அ feasible one among them and then work out the details of implementing the selected alternative means of bridging the gap between where we are and where we want to go. ஸோ இதுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை நம்ம பூர்த்தி செய்யணும். நம்ம எங்கே இருக்கோம், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற இதை கருத்தில் வச்சு நம்ம கொண்டு போகணும். இதனால் இதுக்கு இடையில் இருக்கிற நம்ம கேப்ஸை நம்மளால் அடைக்க முடியும் அப்படிங்கிறதான். அப்போ இந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். இதற்கு இந்த தேவை இருந்தால் தான் இந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது இனிஷியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இனிஷியேட் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். when the plan is finalized we enter into the third stage. ஒரு பிளான் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். நேம்லி அது இனிஷியேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம தேர்ட் ஸ்டேஜில் இனிஷியேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளான் இஸ் ட்ரைட் அவுட் அண்ட் இட்ஸ் சக்ஸஸ் எவாலுவேட்டட். பிளானை வந்து ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி அதோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் சக்ஸஸ்ஃபுல் தென் த நியூ கரிக்குலம் ப்ராசஸ் இஸ் டேக்கன் டு பி எஃபெக்டிவ் இன் சாட்டிஸ்ஃபைங் த நீட்ஸ். இப்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது அதை நியூ கரிக்குலமில் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது எஃபெக்டிவாக இருக்கும், அது சாட்டிஸ்ஃபை பண்ணும், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இருக்கும் அப்படிங்கிறதான். இன்ஸ்டிடியூஷனலைஸ் த கரிக்குலம். அப்போ கரிக்குலம் கரிக்குலம் சேஞ்சை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அ மாடிஃபைட் கரிக்குலம் இஸ் அக்செப்டட், மாடிஃபைட் கரிக்குலம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோடைய இது தேவை இல்லையா, அவங்க இருந்தால் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. த்ரூ கண்டினியூஸ் மானிட்டரிங் ஸ்டேட் வைட் for which a separate department is established. அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குனே செப்பரேட்டான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான். இதோட அந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் கரிக்குலம் சேஞ்ச் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் மாடல்ஸ். ஓகே, கரிக்குலம் சேஞ்சுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க, இன்னோவேட் புதுமையானதை கண்டுபிடிக்கலாம், இந்த மாடல்ஸே எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான். சின் கிளாஸிஃபைஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ். சின்னன்றவர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வகையறுக்கிறாரு. இதில் 3 கேட்டகரியாக பிரியுது. ஒன்று ரேஷ்னல் எம்பரிக்கல், இன்னொன்று நார்மேட்டிவ் எடுக்கேட்டிவ், அடுத்தது பவர் காசிவ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரேஷ்னல் எம்பரிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் தட் பீப்புள் ஆர் ரேஷ்னல் and when they have empirical evidence they will be convinced and implement the proposed changes. மக்கள்ன்றவங்க எதாக இருந்தாலும் அவங்க பகுத்தறியக்கூடியவங்க, ரேஷ்னல் அப்படின்னா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த அசம்ஷன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எம்பரிக்கல் எவிடன்ஸை வந்து எடுக்கிறாங்க. அப்போ அவங்க அதில் கன்வைன்ஸ் ஆகிருப்பாங்க. அண்ட் இம்ப்ளிமெண்ட் த ப்ரொப்போஸ்டு சேஞ்சஸ். அதுக்கு நான் இந்த ஓகே இதில் இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற அவங்க திருப்தி அவங்களுக்கு வந்த பிறகு தான் நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுறாங்க. அந்த சேஞ்சஸை ப்ரொப்போஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த சேஞ்சஸ், இந்த மாற்றங்களை இந்த கரிக்குலமில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம கொண்டு போகும்போது அதற்கான எவிடன்ஸோடு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. when the teacher is convinced about the merits of the changed curriculum or curricular practice through his own classroom experiences, he voluntarily implements the new curriculum or instructional practice with a sense of commitment. ஸோ இதில் இந்த டீச்சர்ஸ் வந்து இதில் இருக்க மெரிட்ஸை வந்து, அட்வான்டேஜஸை வந்து, இந்த சேஞ்சஸில் இந்த கரிக்குலம் சேஞ்சஸில் இருக்கிற அட்வான்டேஜஸை வச்சு அவங்க வந்து கன்வைன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களாகவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கரிக்குலம் ப்ராக்டிசஸை
கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி வாலண்டியராக அவங்க வந்து புதுசான கரிக்குலம் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை ஒரு கமிட்மெண்ட்டோடு செய்வாங்க அப்படிங்கிறதான். ஓகே, இதனால் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, இவ்வளோ மெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நார்மேட்டிவ் எடுக்கேட்டிவ் strategy. This strategy aims at educating the people who have to implement the change about the good of the change. யார் இந்த கரிக்குலம் சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணணும். அப்போ எஜுகேட் பண்ணால் தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணலாம். செமினார் கண்டக்டட் பை எஜுகேஷனலிஸ்ட். அடுத்தது ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். இல்லை அதர் இன் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது நடத்தி எஸ்சிஆர்டிஓ என்சிஆர்டிஓ நடத்தினா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் அப்ரோச் டு எஜுகேட் த டீச்சர்ஸ் டு அடாப்ட் கரிக்குலம் சேஞ்சஸை அடாப்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். இந்த அப்ரோச்சை அவங்க ஃபாலோ பண்ணதான் நல்லது. அப்போ தான் அவங்களாலையும் டீச்சர்ஸாலையும் கோப்பப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பவர் கோயசிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது திஸ் ஸ்ட்ராட்டஜி ரிலைஸ் ஆன் தி பவர் அண்ட் அத்தாரிட்டி. அதே தான் முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரியே ஒரு ஹையர் அத்தாரிட்டி சொல்கிறது நிமித்தமாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. அதை தான் பவர் கோயசிவ் கம்பல்ஷன்னால் அதுதான். So this strategy relies on the power or authority of the persons who advocate the change. யார் இந்த சேஞ்ச் வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய பவர் அண்ட் அத்தாரிட்டியில் இது ரிலை ஆகி இருக்குது, அது சார்ந்து இருக்குது. The education department sending a circular requiring all schools to impart moral education is an example for resorting to power or coercive strategy. இந்த கோயசிவ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு சர்க்குலர் அனுப்பி விட்றாங்க இல்லையா. அந்த ஹையர் அத்தாரிட்டிகிட்டேருந்து ஒரு சர்க்குலர் போகுது ஆல் ஓவர் த ஸ்கூல்ஸு, இல்லை எல்லா ஸ்கூல்ஸ்க்கும், இல்லை ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கும் போகும்போது மாரல் எடுக்கேஷன்றதை நீங்கள் வந்து கொடுக்கணும், ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும் போது அது கம்பல்சரி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுக்கு பேர் தான் கொயஷன். மேபி டைரக்ட் ஆர் ஈவன் இன்டைரக்டாக கூட இருக்கும் இந்த கம்பல்ஷன்றது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். அடுத்தது மாடல்ஸ் ஃபார் எஃபெக்டிங் curriculum change scientists have identified some models for effecting changes. Okay, so effecting changesங்கிறத கொண்டு வராங்க. Some of these models have been successfully adopted in some disciplines. சில மாடல்ஸ் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே சில டிசிப்ளின்ஸில் சயின்ஸோ மேக்ஸோ எக்கனாமிக் டிசிப்ளின்ஸ்லையோ எதுலையோ ஒரு இதில் நல்லாவே அது போயிருக்கு. ஆர் வாக்ஸ் ஆஃப் லைஃப், எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், மெடிசன், பிஸ்னஸ், மிலிட்ரி, இது மாதிரி இருக்கிறதுல இந்த மாடல்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிருக்கு அப்படின்றாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் மாடல்ன்றது, ஆக்ஷன் ரிசர்ச் மாடல், இன்சென்டிவ் மாடல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல், கிராஸ் ரூட் மாடல், இது எல்லாமே ஒன் ஆஃப் இங்கே சொல்லியிருக்கிற மாடல்ஸை கரிக்குலம் சேஞ்சஸில் கொண்டு வர்றது. டெமான்ஸ்ட்ரேஷன் மாடல் ஒரு இதை அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது. அப்படி காமிக்கிறதுன்றது இந்த சேஞ்சஸ்ன்றது தேவை இல்லையா, அதனால அதுவும் நல்லா எஃபெக்டிவாகவே சக்ஸஸ்ஃபுல்லாகவே போனது. சக்ஸஸ்ஃபுல்லாக போன மாடலில் டெமான்ஸ்ட்ரேஷன் மாடலும் ஒன்று. In this approach, the proposed new method is demonstrated on a small scale in the real field setting so that everyone could see with their own eyes how it works and realize to its relative advantages. The demonstration approach is widely used in agriculture discipline தான் இதை வைடாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மாடலை ரியலாகவே நம்ம ஃபீல்டில் இறங்கி செய்யும்போது, கொண்டு போய் நாற்று நடும்போது நெல் எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அதுக்கு பேர் தான் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடு. அதான் அவங்களுடைய சொந்த கண்களே அதை பார்க்குது, எப்படி வேலை செய்யுது, இதனால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். Demonstration plots or centers are set up in villages themselves wherein the farmers can see the new method being practiced in all aspects and various stages. On witnessing the increased crop production, that too with the low input cost, the farmers will be motivated to adopt the new method in their own fields with all enthusiasm.
ஸோ ஒரு ஃபீல்டு வந்து அவங்க வில்லேஜ் கிராமங்களில் அவங்களாவே ஒரு ஃபீல்டை கொடுத்துட்டு அந்த ஃபீல்டில் இங்கே நெல் விளைய வச்சு பார்க்கும்போது இந்த நெல் எப்படி பல மடங்கு கொடுக்குது அப்படிங்கிறத அவங்களே இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் போது அந்த அவங்களால விட்னஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி தான் வளர்ந்துச்சு, இவ்வளோ நெல் பலன் தந்துச்சு, இவ்வளோ வந்து அது பலன் தந்துச்சு, இவ்வளோ விலைக்கு அது போணுச்சு அப்படிங்கும்போது ஃபார்மர்ஸ் எல்லாமே அதில் பயங்கரமாக மோட்டிவேட் ஆகி அந்த நியூ மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சந்தோஷத்தோடு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிமிலர்லி இன் எஜுகேஷன் டூ, அதே மாதிரி கல்வியிலையும் மாடல் ஸ்கூல் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கூல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா attached to a college of education or set up in a district center may serve as a demonstration unit for practicing a new method or technique. ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு ஏரியாவிலையோ இல்லை ஒரு சென்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்லியிருக்காங்க, ஏரியாவில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு எடுகேஷன் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு மாடல் ஸ்கூல் இல்லைன்னா அது ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க அங்கே போய் அதை பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு அது வந்து பிஎட் காலேஜாகவே இருக்கட்டுமே, அதுக்காக ஒரு மாடல் ஸ்கூலோ டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கூலோ வச்சா அங்கே போய் எப்படி அதை பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களால அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். அவங்க நியூ மெத்தட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்ஸ் அண்ட் இன் சர்வீஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் மே ஆல்சோ ப்ரூவ் டு பி சூட்டபிள் டெமான்ஸ்ட்ரேஷன் கிரவுண்ட்ஸ். டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்கிறதும் சர்வீஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அதுவுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ கரிக்குலம் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரதுக்கு. டீச்சர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க நியூ மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே, அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. Get convinced by seeing these results will come forward to adapt them. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே பார்த்ததுனால ஓகே நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது ரொம்ப நல்லா இருக்குன்னு கொண்டு போய் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல உதவி செய்யும் அப்படிங்கிறதான். As the demonstration is done in their own surroundings, in their own places, using the facilities available through and with their own students, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ் கூட அவங்களோட ஓன் பிளேஸில் நடந்துச்சுன்னா இது ரொம்பவுமே ரொம்ப நல்லதாகவே அமையும். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாகவும் அவங்களோட ஓன் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே அவங்க அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி the teachers may not have general complaint that is it is all right in advanced countries like England and America or in urban countries in like சென்னை, இந்த மாதிரி பெரிய ஃபாரின் கண்ட்ரீஸ்லையோ இல்லை அர்பன் சிட்டிஸ்லையோ லைக் சென்னை, மும்பை, டெல்லி இதிலெல்லாம் வந்து அது மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ரூரல் ஸ்கூல்ஸ்க்கெலாம் அஃபெக்ட் ஆகும். அதனால் அந்த ஓன் ஸ்கூல்ஸ்லேயே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக்ஷன் ரிசர்ச் மாடல். ஆக்ஷன் ரிசர்ச் மாடல் அப்படிங்கும்போது இஸ் டிப்பிக்கலி அ மெடிக்கல் மாடல். அது ஒரு மெடிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஆராய்ச்சி நடக்கும். நியூ மெடிசன், ஒரு புதுசாக ஒரு மெடிசன், கோவிடுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை தடவை சொன்னாங்க மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, மெடிசன் கண்டுபிடிக்கலன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன திருப்பி மெடிசன் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசான ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சாங்க. எ நியூ மெடிசன் இஃப் ஃபவுண்ட் எஃபெக்டிவ் இன் கிளினிக்கல் ஸ்டடீஸ். கிளினிக்கல் ஸ்டடீஸில் அது ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க வெதர் இந்த குட் ஆர் நாட், இந்த எலியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த நியூ மெடிசன். இட் இஸ் தென் ட்ரைட் ஆன் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் கேசஸ் அண்ட் இஃப் இட் இம்ப்ரூவ்டு எஃபெக்டிவ். அதே மாதிரி அது சின்ன குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்கு இல்லை அது போடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஓகே ப்ரூவ் ஆகுது, இந்த மாதிரி கோவிட் வந்து க்யூர் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதில் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. அடுத்தது தென் இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வைடில். ஓகே, ஆல் த்ரூ அவுட் த world. Action research we know is research undertaken in a small way to find a solution
to a pressing problem. As the innovation is first tried in one school, அதே மாதிரியே எப்படி நம்ம ஒரு சின்ன வழி ஏற்படுத்தி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதில் இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோமோ, அதன் போல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கூலில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்கூலில் எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை மற்ற ஸ்கூல்ஸ்குள்ளேயும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. எஃபெக்டிவாக எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க. Then it is introduced in few selected representative schools. Then this is the feasibility study. இதுக்கு பேர் தான் feasibility study அப்படின்னு சொல்கிறாங்க. The NCERT is adopting this approach. NCERT இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போயுமே ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஸ்கூலுக்கோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குது, அது எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்குமே அதை அனுப்புகிறாங்க. NCERT is adopting this approach for its CAPனா காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் டு ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இதை கேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த அப்ரோச்சை வந்து NCERT அடாப்ட் பண்ணி செய்கிறாங்க. அதனால் நமக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்தது இன்சென்டிவ் மாடல். இன்சென்டிவ் மாடல்னால் இன்சென்டிவ் அப்ரோச் இஸ் த பிஸ்னஸ் மாடல் ஃபார் ஆஃப் சேஞ்ச். ரிவார்ட்ஸ் ஆர் அனௌன்ஸ்ட் ஃபார் த அடாப்ஷன் ஆஃப் சேஞ்ச். ஒரு ரிவார்டு கொடுக்குறீங்க, ஓகே இது சூப்பர், இது நல்லா இருக்குது, இதை நீங்கள் சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ரிவார்டு வந்து அவங்கள ரொம்ப நல்லாவே கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் த ரிவார்ட்ஸ் மேபி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக இருக்கலாம், நீங்கள் காசு கொடுக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுக்கலாம், கன்செஷன்ஸ் ஃபார் சர்டைன் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம், இந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்குது, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா, ஆர் ரெக்கக்னேஷன் ஆஃப் ஃபார் ப்ரொமோஷன் கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் இன்சென்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருக்கீங்க பர்ஃபார்மன்ஸு, இதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் இங்கே கொடுத்து சொல்கிறாங்க. லிபரல் கிராண்ட்ஸ் ஃபார் அமெரிக்கன் ஸ்டடீஸ் இன் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் இன்ஸ்டிடியூட்டிங் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி அண்டர் திஸ் மாடல். ஸோ ஒரு அமெரிக்கன் ஸ்டடீஸில் இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் இல்லை இன்ஸ்டிடியூஷன் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் இவங்க இதிலெல்லாம் இருக்கிற மாடல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இட் இஸ் புல்லிங் அப்ரோச் ஆர் அ கேரட் அப்ரோச் இந்த பிஸ்னஸ் லாங்குவேஜ். இதை வந்து புல்லிங் அப்ரோச் இல்லைனா கேரட் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்களாம் பிஸ்னஸ் லாங்குவேஜில். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல் அடுத்தது இஸ் அன் அத்தாரிட்டேரியன் மாடல். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ன்றது ஒரு அத்தாரிட்டேரியன், அவங்க சொல்கிறத எல்லாரும் அப்படியே ஒபே பண்ணணும் வித்தவுட் சேயிங் எனி நோ. ஓகே, இட் இஸ் த மிலிட்ரி மாடல். அதுக்கு பேர் மிலிட்ரி மாடல்னு சொல்லுவாங்க. மிலிட்ரியில் அப்படி தான், காலையில் 6 மணிக்குனா 6 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு எந்திரிக்கணும்லாம் சொல்ல முடியாது. த அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன் அத்தாரிட்டி ஆர் பவர். இந்த அப்ரோச்சுங்கிறது அவங்களுடைய அதிகாரத்துலேயும் அவங்களுடைய இதுலேயும் இருக்குது. ஸோ த ஸ்ட்ராட்டஜி இட் அடாப்ட்ஸ் இட்ஸ் பவர் கன்சீவ். மோஸ்ட் ஆஃப் த கரிக்குலம் சேஞ்சஸ் இன் அவர் கண்ட்ரி ஆர் brought about through this approach. நம்மளுடைய நாட்டில் வந்து முக்கியமாக ஏதாவது ஒரு கரிக்குலம் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் வருமா? ஏன்னா அவங்க அத்தாரிட்டியை சொன்னால் மட்டும்தான் நம்ம கீழ்ப்படிவோம், இல்லைன்னா நம்ம யாரும் கீழ்ப்படுகிறதில்ல. வேண்டாம், நாங்கள் நடத்தினதே நடத்தினோம், தேய்ச்சமாகவே தேய்க்கிறோம், கரைச்சமாகவே கரைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரைச்சமாகவே அரைக்கிறோம், சாரி. சர்க்குலர் இஸ் இஷ்யூட் பை த அத்தாரிட்டிஸ் மூலியமாக ஒரு சர்க்குலர் அனுப்பி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த புக்கு மாறுது, இந்த சிலபஸ் மாறுது, இந்த கண்டென்ட் மாறுது, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட், கண்டென்ட் ஆர் கரிக்குலம் அண்ட் அக்கார்டிங்லி த டீச்சர்ஸ் இன் ஸ்கூல்ஸ் இன்கார்பரேட் த சேம். அதே மாதிரி அது மாறுச்சின்னு சொன்ன உடனே தான் அதை அப்படியே ஸ்கூல் டீச்சர்ஸோ ஓகே, இல்லை ஸ்கூல்ஸோ அது ஓகேன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இதுதான் நடக்கும். சர்க்குலர் அனுப்புவாங்க. சர்க்குலர் வந்தோன்னா ஐயோ புக்கு மாறுதான்னு ஒரு பரவும் நியூஸு, அதுக்கப்புறமேட்டு புக்கு மாறிடும். The content textbooks is changed by an order from the administrative authority. டெக்ஸ்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா அத்தாரிட்டி மூலியமாக தான் இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் we are given the content and we adopt it. Similarly, when a circular is received from the Director of Education, School Education, that hereafter structural approach is to be used for teaching English, we act accordingly. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு இந்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க புதுசாக அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அடாப்ட் பண்ணி நம்ம நடத்திட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா இது மேலே இடத்துலேருந்து வந்திருக்குப்பா, நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிடறோம்.
அதே மாதிரி ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, ஒரு டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் டைரக்டர் சொல்லுவாங்களே, அவங்க வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க, இனிமேட்டு நீங்கள் இங்கிலீஷ் டீச் பண்ணணுன்னா ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்குலர் படி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதை மீறி செய்ய முடியாது. இந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் புஷ்ஷிங் அப்ரோச் இல்லைனா ஸ்டிக் அப்ரோச் இந்த மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜ். பாருங்கள், மிலிட்ரின்றாங்க, புஷ்ஷிங்கிறாங்க, ஸ்டிக்குன்றாங்க, இந்த அப்ரோச்சுக்கு பேர் நிறைய பேர் இருக்குது. கிராஸ் ரூட் மாடல். கிராஸ் ரூட் மாடல்னும் போது இந்த கிராஸ் ரூட் மாடல் த சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிலோ. இந்த கிராஸ் ரூட் மாடல்னால் கீழேருந்து கொண்டு போகிறது தான் கிராஸ் ரூட் மாடலாம். ஓகே, வேர்லேருந்து சரி பண்ணுவாங்க போல இருக்குது. இட் இஸ் நாட் டிக்டேட்டட் ஃப்ரம் அபவ். ஓகே, மேலேருந்து வராது, கீழேருந்து போகும். தி நீட்ஸ் ஃபார் சேஞ்ச் இஸ் ஃபெல்ட் பை ப்ராக்டிஷனர்ஸ். யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? கிளாஸ் ரூம் டீச்சர் தான். ஸோ அவங்கள்ட்ட இருந்து இது போகும். இந்த சேஞ்சஸ் இதுக்கு தேவை, இந்த வயசு குழந்தைங்களால் இதை விட அதிகமாகவே படிக்க முடியும், இதை விட நல்ல சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி கீழேருந்து போகிறது, அது மேலேருந்து அதிகாரிக்கிட்டேருந்து வர்றது. இது கீழே யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டேருந்து வருது. இஃப் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் finding out a solution for the problem that he faces, then he plans for it and implements it and recommends the solution. ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனை அவங்க ஃபைண்ட் பண்ணி அவங்க இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். த சேஞ்ச் ஃபார் அதர்ஸ் ஹூ ஃபேஸ் த சேம். அப்போ இந்த மாற்றங்கள் கொண்டு வரும்போது மற்றவங்க இதில் இதே மாதிரியே அந்த ப்ராப்ளம்ஸை டெய்லி அவங்க டே டு டே கிளாஸஸில் அனுபவிக்கும் போது அதுக்குரிய சொல்யூஷனை அவங்களும் அதை பெற்றுக்குவாங்க. அப்போ அந்த டீச்சிங் வந்து ஸ்மூத்தாக போகும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ஈஸியாக புரியும். இஃப் ஹீ இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் அ சொல்யூஷன், தென் த ப்ராப்ளம் இஸ் பாஸ்ட் ஆன் டு ஒன் who has the expertise in finding solutions to problems. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இந்த டீச்சிங்கில் இந்த கரிக்குலமில் அந்த இதை வந்து அந்த பர்டிகுலர் டீச்சரால் அவங்க சால்வ் பண்ண முடியல, சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா இது அடுத்தவங்களுக்கு போகும். அடுத்த எக்ஸ்பர்டைஸ்னால் இப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டீச்சர்ஸ்க்கு மேலே சீனியர் டீச்சர்ஸ்க்கு மேலே என்ன சொல்லுவாங்க, ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். That is, to an applied researcher, the need for change here arises from the practicing ground, the grassroot level. So, that is இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிசர்ச்சர் கிட்ட கொடுக்குறது. எக்ஸ்பர்டைஸ்னால் யார்? ரிசர்ச்சர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தேவை இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து கீழிருந்து கூட நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் கிராஸ் ரூட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் 5 ஓவர்.